அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات وقال النبي صلى الله عليه وسلم منهومان لا يشبعان منهوم في العلم ومنهوم في المال أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபஅத் தாபஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. இர்ஃபானுல் ஹுதா இன்றைக்கு ஈது பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்நிகழ்வினுடைய தகுதிமிக்க தலைவர், எங்களை எல்லாம் உருவாக்கி அழகு பார்த்து கொண்டிருக்கிற எங்களது ஆசிரியர் பெருந்தகை யூசுஃபியா அரபு கல்லூரியினுடைய தகுதிமிக்க முதல்வர் ஹசரத் கிபிலா அவர்களுக்கும், எனக்கு பின்னால் அழகானதொரு உரை நிகழ்த்த இருக்கிற சொல்மாமணி, தமிழகமே அவரின் பேச்சுக்காக எப்போது இலை போடுவார், காதுக்கு விருந்தாய் உணவு விருந்து கொடுப்பார் என்று எதிர்பார்த்து கொண்டு அவரை காத்து கொண்டிருக்கிறது கண்ணியத்திற்குரிய சதீதுத்தீன் ஃபாசில் பாக்கவி ஹசரத் அவர்களுக்கும், சமூகத்திற்கு அழகிய நீதியை வழங்கி கொண்டிருக்கிற, எளிமையோடும் அருமையோடும் இந்த சமூகத்திற்கு பல்வேறு செய்திகளை வழங்கி வருகிற நீதிபதி அல்ஹாஜ் ஜியாவுத்தீன் சாஹிப் அவர்களுக்கும், மதரசாவின் முதுகெலும்பாய் இருக்கிற கண்ணியத்திற்குரிய ரஃபீக் ஹாஜியார், கண்ணியத்திற்குரிய சையத் இப்ராஹிம் ஹாஜியார் அவர்களுக்கும், இதையெல்லாம் தாண்டி மதரசாவிற்கு வேறாக இருக்கிற கண்ணியத்திற்குரிய நண்பர் பீர் முகமது ஹசரத் அவர்களுக்கும், அவர்களோடு சேர்ந்து இந்த மதரசாவை உருவாக்கி கொண்டிருக்கிற கல்லூரியினுடைய பேராசிரியர் பெருந்தகைகள், நிறைய கல்லூரிகளில் பேருக்கு ஆசிரியராக இருப்பார்கள், இங்கு மட்டும்தான் பேராசிரியர்கள் இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும், நிறைய பேர் வருகை தந்திருக்கிறார்கள் உலமாக்கள். எம்மோடு வருகை தந்திருக்கிற எங்கள் கல்லூரியினுடைய பேராசிரியர் முகமது நூர் சிராஜி ஹசரத் அவர்களுக்கும், வருகை தந்திருக்கிற ஆன்றோர்கள், சான்றோர்கள், அதோடு சேர்ந்து பெருமையோடு எங்களது மச்சான் முகமது மைதீன் ஹசரத் அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை இந்த பகுதிக்கு உங்களுக்கு நாங்கள் ஹதியா செய்திருக்கிறோம். வருகை தந்திருக்கிற ஹசரத் அவர்களுக்கும், மாணவ கண்மணிகள் அத்துணை பேர்களுக்கும், பட்டம் வாங்குகிற மாணவர்கள் உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. சௌகத் அலி ஹசரத் அவர்கள் சொன்னார்கள் சீர்வரிசை என்று. உண்மைதான். இந்த காலத்தில் நாங்கள் ஓதாமல் போனோமோ என்று ஒரு கவலையும் இருக்கிறது. எங்கள் காலத்தில் எல்லாம் ஓதுவதற்கு ஒன்றும் இருக்காது. முதலில் எனக்கு கைலியும் ஜுப்பாவும் கிழிந்திருப்பதை பார்த்து ஹசரத் அவர்கள் வாங்கி கொடுத்தது இன்னும் மலரும் நினைவாய் இருக்கிறது. இவ்வளவு பரிசுகளோடு இந்த சமூகத்திற்கு
7 மரக்கன்றுகளை நடப்போகிறோம். ஆலிம்களை நான் மரம் என்று சொல்லுவேன். காரணம், பெருமானார் முஃமினுக்கு உதாரணம் சொல்லுகிற போது மஸலுல் முஃமினி கஷஜரத்தின் அவ்ரா லா யஸ்குது வரக்குஹா என்று சொல்லி இருக்கிறார்கள். இங்கு 3 நிகழ்வுகள்: ஹாஃபில் பட்டமளிப்பு விழா, ஆலிம் பட்டமளிப்பு விழா, அந்த ஆலிமுக்கே மணவிழா என்று 3 விழாக்கள். இந்த 3ஐயும் சேர்த்து 30 நிமிடத்திற்குள் அடைத்தும் கொடுத்திருக்கிறார்கள். என்ன செய்வியோ தெரியாது, ஆனா எல்லாத்தையும் சேர்த்து பேசணும், 30 நிமிஷத்துக்குள்ள பேசிடணும். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, இங்கு என்ன உருவாக்கப்படுகிறது? ஒரு அழகான மரம் உருவாக்கப்படுகிறது. மரத்தின் வேலை என்ன தெரியுமா? மரங்கள் இல்லை என்றால் சுத்தமான காற்று இல்லை, ஆக்சிஜன் இல்லை. ஆக்சிஜன் வேண்டுமானால் மரங்கள் வேண்டும். சமுதாயம் சுத்தமடைய வேண்டுமானால் இந்த உலமாக்கள் என்ற மரம் வேண்டும். உலமாக்கள் இல்லை என்றால் சமூகம் சுத்தமடையாது. மரங்கள் இல்லை என்றால் மழை இல்லை, பெய்யும் மழை இல்லை. மரம் இருந்தால் தான் மழை கிடைக்கும், மழை இருந்தால் தான் பயிர் செழிக்கும், பயிர் செழித்தால் தான் வயிறு பிழைக்கும். இவர்கள் இல்லை என்றால், இந்த உலமாக்கள் மட்டும் இல்லை என்றால் சமூகம் செழிக்காது, மிருகங்களாய் மாறி போவார்கள். மனிதர்களை உருவாக்குகிற ஃபேக்டரி, இதிலிருந்து 7 பேர் இன்றைக்கு வெளிவருகிறார்கள். இந்த மரங்களை எந்த சமூகம் எடுத்து சென்று நடப்போகிறது என்று தெரியவில்லை, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இந்த மரத்தின் பயன் என்ன தெரியுமா? பழம் தரும் மரம், பறவைகள் வந்து செல்லும் இடம். மரம் ஒன்று இருக்கிறது என்றால் பறவைகள் வரும், இல்லையா? இர்ஃபானுல் உதாவுக்கு பறவைகள் மாணவர்கள் வந்திருக்கிறார்களே, எதை வைத்து வந்தார்கள்? ஒரு கவிஞன் அழகாக சொல்லுவான், ஹவுஸை சுற்றிலும் தாமரை மலர்ந்திருக்கிறது. தாமரைன்னு சொன்னோன்னா வேற பக்கத்து போயிடக்கூடாது, இல்லையா? அந்த தாமரை இங்க மலர வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே இருக்கிற தாமரையில் இருக்கிற தேனை அருந்துவதற்கு பக்கத்தில் இருக்கிற தவளையால் முடியாது. மாலில் லஃபாதுஇ ஹைசுமுல்லி நௌஃபரத்தின் பலித்தகாகுலி மின் புஅதின் லஹா ஷமம். பக்கத்தில் இருக்கிற பொருளுக்கு அதில் இருக்கிற தேனை நுகரும் சக்தி இல்லை. எங்கிருந்தோ வருகிற வண்டு கூட்டங்கள் உள்ளே இருக்கிற தேனை எடுத்து செல்லுகிறது. இதை போன்றுதான் இங்கே இந்த மதரசாவில் இருக்கிற ஆசிரியர்கள் அத்துணை பேர்களும் ஆசிரியர்கள் அல்ல, இவர்கள் உறவுக்காரர்கள், இல்லையா? உறவுகள். ஆசிரியரை என்னைக்குமே நாம சம்பளத்துக்கு வேலை செய்யறவரு என்று சொல்லிவிடவே முடியாது. அவ்வளவு அற்புதமாய் தன்னை அர்ப்பணிக்கிற, நான் இன்றைக்கும் சொல்லுவேன், உலகத்திலே ஆசிரியரை போன்று ஒரு உயர் பதவி கிடையாது. காரணம், எவ்வளவுதான் ஒரு மாணவன் உயர்ந்தாலும் கொடுத்தவனும் பெற்றவனும் சமமாக முடியாது. கல்வியை கொடுத்தவர் ஆசிரியர், பெற்றவர்கள் மாணவர். தண்ணீர் வருகிறது என்றால் குடத்தை கவிழ்த்துத்தான் பிடிக்க வேண்டும், தண்ணி வருங்கிறதுக்காக தூக்கி பிடிக்க முடியாது. அதை போலதான் நாம் ஆசிரியர்களுக்கு முன்னால் பணிந்திருக்க வேண்டும். அது இங்குதான் நடக்கிறது, மதரசாக்களில் தான் நடக்கிறது. இந்த ஆசிரியர் என்ற மரம் வருகிற அத்துணை பேர்களுக்கும் அழகான கனிகளை கொடுக்கிற மரம். அது மட்டுமல்ல, உலமாக்கள் மரம் என்று சொன்னால் இந்த மரங்கள் இருக்கிறதே, எல்லா மரத்திற்கும் மேலேதான் பார்க்கிறீர்கள், ஆனால் உள்ளே வேறொன்று மறைந்திருக்கிறது. இந்த வேர் எங்கு வரை செல்லும் தெரியுமா? இந்த வேர் ரசூல் வரை செல்லும். இந்த ஆலிம்களின் மரத்தின் வேர் உலகத்தில் எங்கும் எந்த கல்லூரியிலும் இல்லை. அங்கேயும் மரம் நடப்படுகிறது, அறிஞர்கள் உருவாகிறார்கள், எல்லாம் இருக்கிறது. ஆனால் அந்த வேரின் ஸ்ட்ராங், வேரின் உறுதி மரத்தின் உறுதி, இல்லையா? வேர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ மரம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்.
இந்த மரத்தின் வேர் அடிப்பகுதி எங்கே செல்லுகிறது? ரசூல் வரை செல்லுகிறது. காலல்லா கால ரசூல், அல்லாஹ் சொன்னான், ரசூல் சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். அதற்காக வேண்டித்தான் பகீஉத்தீன் 7 வருடம் பயணம் செய்தார்களாம் ஹதீஸ் படிப்பதற்காக. அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் விடத்திலே போய் பார்த்தா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள், வீட்டு சிறை. இந்த கல்வி எப்படி கிடைத்தது? இதுவரை எப்படி வந்தது? வீட்டு சிறையில் இருக்கிறார், படிக்க முடியாது. 7 ஆண்டு பயணம், பால்வட்டு போனதே. இதற்கு என்ன வழி செய்வது? தந்திரம் செய்தார் பகீஉத்தீன். என்ன செஞ்சாங்க தெரியுமா? பிச்சைக்காரனை உலகத்தில் தடுக்கிறவன் எவனுமே கிடையாது. பிச்சைக்காரனை போய் தடுக்க முடியுமா? எங்க வேணாலும் படுப்பான், எங்க வேணாலும் போவான். பிச்சைக்கார வேடம் அணிந்து பகீஉத்தீன் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் வீட்டு கதவை தட்டுகிறார். கதவு திறக்கப்படுகிறது. பிச்சை கேட்கிறார். பக்கத்தில் வருகிற போது சொன்னார், ஒவ்வொரு நாளும் பிச்சை கேட்க வருகிறேன், சில ஹதீசுகளை சொல்லிக் கொடுங்கள், எழுதி போடுங்கள், எடுத்துக் கொள்கிறேன். இப்படித்தான் இந்த தீன் வந்தது. அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். இந்த மரம், இதன் வேர் ரசூலுக்கு செல்லும், சஹாபாக்களுக்கு செல்லும். இன்னொரு அதிசயம் என்ன தெரியுமா? பட்டம் வாங்குகிற மாணவர்களே, நீங்கள் எல்லாம் மரம், உங்களை ஷஜரா என்று சொல்லுகிறேன். ஏன் தெரியுமா? பகலில் மரத்தின் மேல் பகுதி வளரும், இரவில் வேர்பகுதி வளரும். நீங்கள் பகலில் சமூகத்தை கவனிக்க வேண்டும், இரவில் உங்களை கவனிக்க வேண்டும். பகல் முழுவதும் சமூகம், சமூகத்திற்கு தேவையான அத்தனையும், இரவு முழுவதும் ரப்போடு இணக்கமாக வேண்டும். தஹஜ்ஜத்தின் வேளையில் இந்த சமூகம் என்னை வளர்த்திருக்கிறது, உருவாக்கி இருக்கிறது. இவ்வளவு பரிசு இருக்குன்னு சொன்னா எல்லாம் பீரஜர்த்து பாக்கெட்ல இருந்து வந்தது அல்ல, எல்லாம் சமூகம் கொடுத்தது. எதற்காக தெரியுமா? இவர் சமூகத்தில் விளக்கேற்ற வேண்டும், சமூகத்திற்கு ஒளி தர வேண்டும், பயன் தர வேண்டும் என்பதற்காக. பகல் முழுவதும் படைப்பினங்களுக்காக, இரவு முழுவதும் படைத்தவனுக்காக. பெருமானார் சொன்னார்களே, ஆலிம்களே, நீங்கள் தஹஜ்ஜத்திலே நின்று அல்ஹம்துலில்லாஹ் என்று ஓத ஆரம்பித்தால் வலஅல் மலக்கு ஃபாகு ஃபீ ஃபீ, மலக்குகள் தங்களுடைய உதடை உங்களின் உதட்டில் வைக்கிறார்கள், முத்தமிடுகிறார்கள். உதுல் 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 திபுத்த தாபல்லாஹு லக், மனமாக இருக்கிறது, அல்லாஹ் உங்களின் வாழ்க்கையை மனமாக்குவானாக என்று துஆ செய்கிறார்கள். அதனால பட்டம் வாங்கிட்டோம், இனி அல்ஹம்துலில்லாஹ் ஜாலியா இருக்கலாம், முடியவே முடியாது. இனிதான் உங்களுக்கு வேலை துவக்கம் பெறுகிறது. இனிதான் இந்த சமூகம் கல்வி இல்லாமல், இந்த சமூகம் அறிவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இல்லையா? நான் பல மேடைகளில் சொல்லி இருக்கிறேன், இங்கேயும் சொல்லுகிறேன். ஒரு நோன்பு கஞ்சிக்காகிற செலவு எவ்வளவு தெரியுமா? முழு தமிழ்நாட்டுக்கும் 8 கோடி ரூபாய். ஒரு ரமலானுக்கு எவ்வளவு ஆச்சு? 30 நாளைக்கு. நீங்கெல்லாம் கணக்கில் புள்ளின்னு சொன்னாங்களே, ஒரு நாளைக்கு 8 கோடின்னா எவ்வளவு? 240 கோடி. நான் கஞ்சி காய்ச்ச வேணான்னு சொல்லவே இல்லை. நம்ம சமூகத்திடத்தில் குடிக்க வேணான்னு சொல்லல. நம்ம சமூகத்திடத்தில் எல்லாம் இருக்கிறது. 240 கோடியில் எத்தனை கல்லூரிகள் உருவாக்க முடியும்? எத்தனை காலேஜுகள் உருவாக்க முடியும்? எத்தனை பேர்களை படிக்க வைக்க முடியும்? எத்தனை டாக்டர், எத்தனை இன்ஜினியர், எத்தனை ஆலிம்கள், எல்லா துறைக்கும் வேண்டும். வீடு முழுவதும் கல்வியாளர். முடியாதது எதுவுமே இல்லை. ஆனால் இந்த சமூகம் உண்ண காசு தருகிறது, கல்விக்கு காசு தருவதே இல்லை. இதுதான் இந்த சமூகத்தின் தலையெழுத்து. அதனால பீரஜர்த்து படுற பாடு வெளியில பார்த்தா தெரியும். வெகா வெயில்ல மெட்ராஸ்ல நம்ம முன்னாடி வர்றது யாருன்னு கூட தெரியாம போயிட்டு இருப்பாரு. பாபா கொஞ்சம் திரும்பி பாருங்களேன் இல்லையா? அல்லாஹு அக்பர். அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் நிறைந்த வளத்தையும் தருவானாக. அன்புக்குரியவர்களே, இது ஒரு வித்தியாசமான மரம். நீங்கள் எல்லாம் உங்களை மரம் என்று நான் ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? மரத்திற்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, வெட்ட வெட்ட தலைக்கும்.
வெட்ட வெட்ட தலைக்கும். மரத்தை கொல்லவே முடியாது, வெட்ட வெட்ட தலைக்கும். இதை போன்றுதான் ஆலிம்களுக்கு என்ன சோதனை வந்தாலும் அவர்களை வெல்ல முடியாது. அதனால் சோதனையை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டாம். நிறைய மரங்கள் சில நேரங்களிலே வழுக்கையாக இருக்கும். மனிதனை போல வழுக்க வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் முடி முளைக்காதுன்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போக தேவையில்லை இல்லையா? வழுக்கையாக இருக்கும். அதே நேரத்திலே மழை பெய்ய ஆரம்பித்து விட்டால் முளைக்க ஆரம்பித்து விடும். அதை போன்றுதான் நிறைய சங்கடங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். காரணம், நாம் இருக்கிற காலம் வித்தியாசமான காலம். கணிப்பொறி யுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆசிரியர் என்பதையே மறந்து போய்விட்ட உலகத்தில் இருக்கிறோம். மாதா பிதா கூகுள் தெய்வம் என்கிறார். குரு காணாமல் போனார் இல்லையா? நிறைய பேருக்கு 4 இமாம் பேரெல்லாம் இப்ப தெரியறதே இல்லை. இது எங்கப்பா இருந்து யாருப்பா உனக்கு சொன்னா? கூகுள் ராமத்துல்லா தான் சொன்னாருங்கிறார். கூகுள் ராமத்துல்லாவா லானத்துல்லாவான்னு அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இது போல போலிகள் நிலைத்திருக்கிற காலம். அதனால் அன்புக்குரியவர்களே, நாம் சரியான ஆளை விட போலிகள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க இல்லையா? நகைகள்ல நல்ல நகையை விட அந்த கவரிங் பளபளன்னு இருக்கும். ஒருவன் அழகாக எழுதி இருந்தான், மருத்துவத்துறையில் கூட இப்படி வந்தார்களாம். ஒருத்தர் வைத்த வழின்னு சொல்லணும், 8 பேர் இருந்தா 8 மருந்து சொல்லுவாரு. டாக்டர் மருந்து சொல்லுவாரு, இன்ஜினியர் மருந்து சொல்லுவாரு, ஆலிம்சாவு மருந்து சொல்லுவாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, இன்ஜினியர் டாக்டர் அவர், ஆலிம்சா டாக்டர் அவர், வக்கீல் டாக்டர் அவர், இப்படிதானே? டாக்டர் தான் மருந்து சொல்லணும். ஆனா மருந்து மட்டும் அப்படி இல்லை, ஆளுக்கு ஒண்ணு. அப்படி ஒரு இன்ஜினியர் டாக்டர் வந்துட்டாரு, இன்ஜினியர் டாக்டர் ஆயிட்டாரு. அவர் ஒரு வித்தியாசமான மருந்து கொடுக்கிறார். என்ன தெரியுமா? எனக்கு ஃபீஸ் 500 ரூபாய், நோய் சரியா காட்டி உங்களுக்கு 1000 ரூபாய். நார்மலா இருக்கிற டாக்டர்களுக்கெல்லாம் குழப்பமாயிருச்சு. சரியா காட்டி 1000 ரூபான்னு ஒரு போலி சொல்றானே, சரி போய் பார்க்கலாமேன்னு சொல்லி டாக்டரே போயிட்டார். எனக்கு நாக்கில் ருசி இல்லை, ஒரு மாதிரியா இருக்குது, அதனால மருந்து சொல்லுங்களேன். இவர் டாக்டருங்கிற காட்டாம உன்னை 30ஆம் நம்பர் பாட்டில் எடு, நாக்க நீட்டு ஊத்துனா பெட்ரோலை ஊத்துறான். அடப்பாவி, பெட்ரோலை ஊத்துறியே. உணர்வு வந்துருச்சு, 500 ரூபாய் கொடு, வேலை முடிச்சு. இவனை ஒன்றும் செய்ய முடியல. அடுத்து ஒரு 10 நாள் கழிச்சு இவரே போனார் டாக்டர்கிட்ட. எனக்கு கொஞ்சம் எல்லாமே மறந்து போயிடுது, ஞாபகமே வர மாட்டேங்குது, மருத்துவம் செய்யுங்க. அந்த 30ஆம் நம்பரை எடு அப்படின்னு இவருக்கு ஞாபகம் வந்துருச்சு. 30ஆம் நம்பரா? பெட்ரோல், அடப்பாவி, பெட்ரோலே ஞாபகம் வந்துருச்சு, 500 கொடு. ஞாபகம் வந்துருச்சு. அடுத்து ஒரு 5-6 நாள் கழிச்சு, இப்ப தப்பிக்கவே முடியாது, எனக்கு கண்ணு தெரியலன்னு ஒரிஜினல் டாக்டர் போனார். கண்ணு தெரியலன்னு. அப்படியா, பிரச்சனையே இல்லை, அப்படி இப்படின்னு பார்த்துட்டு உண்மையிலே கண்ணு தெரியாதுக்கு எனக்கு மருந்து இல்லை, அதனால நான் தோத்துட்டேன். இந்தங்க உங்களுக்கு தோத்துட்டேன், எவ்வளவு கொடுக்கணும்? இந்தங்க உங்களுக்கு 1000 ரூபாய் தரேன். 2 200 ரூபாய் நோட்டத்தை கொடுத்தானோ என்னவோ பார்த்துட்டு, நான் என்ன கிறுக்கனா, 2 200 கொடுத்துருக்கிறேன், கண்ணு தெரிஞ்சிருச்சு, 1000 கொடு, 500 கொடு. அப்ப போலிகள் தெளிவாக இருக்கிறார்கள். நான் போலி என்று சொன்னது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தெளிவாக இருக்கிறார்கள். அப்ப நாம எவ்வளவு தெளிவாக இருக்க வேண்டும்? அப்ப இந்த மரங்கள் வெட்ட வெட்ட தலைக்க வேண்டும். நிறைய பிரச்சனைகள் வரும், தலைக்க வேண்டும். மரத்திற்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, என்ன தெரியுமா? அது வாங்கவும் செய்யும், கொடுக்கவும் செய்யும். நீரை எடுத்து அங்க இளநீராய் கொடுக்கும். வாங்குவதை விட கொடுப்பது அழகாக இருக்கும். ரசூலின் காலத்தில் இருந்து இந்த துறை தன்னுடைய ஆசிரியரிடத்தில் இருந்து வாங்கி மாணவர்களுக்கு கொடுக்கிறது. கொடுக்கும் விதம் தான் வித்தியாசம், இருப்பதெல்லாம் ஒன்று இல்லையா? அல்லாஹ் அக்பர். அதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா? பெறுவதை விட இந்த மரம், பொதுவாகவே மரங்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு, பெறுவதை விட தருவது அதிகமாக இருக்கும். மாமரத்துக்கு நம்ம என்ன பெருசா கொடுத்துருவோம், தண்ணி ஊத்துவோம், அது பெரும்பாலும் மழை நீரே இருக்கும். கொடுப்பது கொஞ்சம், ஆனால் மாம்பழமாய் தருகிறதே. இந்த ஆலிம்களும் இப்படித்தான், பெறுவது கொஞ்சம், தருவது அதிகம். பெறுவது கொஞ்சம் தான். ஆலிம்சா சம்பளத்தை கேட்டோம்னா நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. ஆனால் நாங்கள் இங்கெல்லாம் சொல்ல மாட்டோம். ஆனால் ஒரு காலத்திலும் வேலையையும் சம்பளத்தையும் ஒன்றாக பார்த்ததே கிடையாது. இது அன்புக்குரியவர்களே நமக்கு மட்டும் சொந்தமல்ல, எல்லா ஆசிரியர்களுக்கும்.
குருசாமி பாளையம்னு ஒன்று நாமக்கல் பக்கத்தில் இருக்கு, தெரியுமா? அது பேரே குருசாமி பாளையம். 300 மாணவர்கள் ஒன்று சேர்ந்து ஆசிரியருக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கிறார்கள். 300 மாணவர் ஒன்று சேர்ந்து அற்புதமான வீடு குருசாமி பாளையத்தில் ஆசிரியருக்கு. என்ன அதிசயம் என்றால், அதில் நீதிபதி இருக்கிறார், வக்கீல் இருக்கிறார், எல்லாம் இருக்கிறார்கள். அவரை பற்றி எழுதுகிற போது எழுதுகிறார்கள், இவர் சக ஆசிரியரை போலல்ல, காலையில் 7க்கு வருவார், இரவு 7 தான் செல்லுவார். 10 மணிக்கு வந்துட்டு 5 மணிக்கு போற ஆசிரியர் அல்ல. படிக்காத மாணவர்கள் யார் இருந்தாலும் 7 மணியிலிருந்து 10 மணி வரை என்னிடத்தில் படித்துக் கொள்ளலாம். 5 மணியிலிருந்து 7 மணி வரை படித்துக் கொள்ளலாம் என்ற ஆசிரியர். இந்த பண்பு ஆசிரியருக்கு சொந்தம். அதுக்கு பின்னாடி எழுதி வச்ச அந்த அதிசயம், வீடெல்லாம் கட்டி கொடுத்ததுக்கு பின்னாடி அவரை பேச சொல்லும் போது பேசுறாரு, இவங்கெல்லாம் 300 பேர் என் மாணவர்கள் இல்லை, என் பிள்ளைய. மாணவர்கள் அல்ல, என் பிள்ளைகள். பிள்ளைகள் தானே தகப்பனுக்கு வீடு கட்டுவார்கள், பிள்ளைகள் தானே. ஒரு காலத்திலும் அவர் மாணவர்களை மாணவராய் பார்க்கவே இல்லை, பிள்ளைகளாக. இன்னைக்கு இருக்கிற ஆசிரியர்கள் அப்படி இல்லை. ஆனா அரபு கல்லூரிகளில் மட்டும்தான் பிள்ளைகளாக பார்க்கப்படும். இன்னைக்கு இருக்கிற காலேஜுகளில் மற்றதுல என்னண்டாக்கா, டாப் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி வந்துரு, நல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி வா, படிக்காதவன் பின்னாடி போய் உட்காரு, நீ அங்கே போய் உட்காரு, நீ இங்கே போய் உட்காரு. அதெல்லாம் இங்கே கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். அந்த குருசாமியும் அப்படித்தான் இருந்தார். எல்லாத்துக்கும் கல்வியாளர்கள். சொல்லிட்டு சொன்னாரு, இந்த ஊர் ஃபுல்லா எனக்கு சொந்தம்னாரு. இந்த ஊர் ஃபுல்லா எனக்கு கல்வி சொந்தம், நான் கல்வி கொடுக்காமல் வேறு யார் கொடுப்பது? அதனால ஊருக்கே குருசாமி பாளையம். ஒரு ஆசிரியரின் பெயரில் எங்கோ அல்ல, தமிழகத்தில் நடப்பதை சொல்கிறேன் இல்லையா? இந்த ஆசிரியர் என்ற மரம் அழகு மரம். பெறுவது குறைவு, தருவது அதிகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் ஆசிரியராகத்தானே இந்த உலகத்திற்கு வந்தார்கள். இன்னமா புஇஸ்து முஅல்லிமா. அதோடு இந்த ஆசிரியர், இந்த மரம் இருக்கிறதே, உலகத்திலே பணிவை தருவதில் மரத்திற்கு நிகர் இல்லை. அருமைக்குரிய ஆலிம் பெருந்தகைகளே, சமூகத்திற்கு செல்லுகிற போது நீங்கள் பணிவோடு செல்ல வேண்டும். பணிவு மிகவும் முக்கியம். காரணம் என்ன தெரியுமா? உலகத்திலே மரங்கள் தலைத்திருக்கிற போது தலை நிமிர்ந்து நிற்கும். வெறும் தலையை கொடுக்கும் போது, பழத்தை கொடுக்கிற போது மரம் பணிந்துதான் தரும். நான் ஆப்பிளை தர்றேங்கிறதுக்காக ஆப்பிள் பழம் மேலே போயிடாது. நான் செவ்வாழையை தருகிறேன் என்பதற்காக வாழை மேலே போகாது. நான் மாவை தருகிறேன் என்பதற்காக மாம்பழம் மேலே போகாது. பழம் பணிந்துதான் தரும். நபிகள் நாயகம் ஆசிரியர் எப்படி பணிந்திருந்தார்கள்? மாபெரும் வெற்றி ஃபத்ஹ் மக்காவிலே தலை குனிந்துதானே தாகா நபி மக்காவுக்குள் நுழைந்தார்கள். அதனால் சமூகத்திற்கு செல்லுகிற போது பணிந்து செல்ல வேண்டும், பணிந்து செல்ல வேண்டும். மரம் அது நிறைய பாடம் தரும் இல்லையா? மரம் நிறைய பாடம் தருகிறது. அதில் நளினம். எர்மீகும் பில் அஸ்மார், அர்மீகும் பில் அஸ்மார். என்னை கல்லால் எரிகிறார்கள், ஆனால் நான் அவர்களுக்கு பழம் தானே தருகிறேன். மரம் பேசுகிறது சிபிலி இடத்திலே. யாராவது மரத்தில் இருக்கிற புளியங்காவை பூவில் அடித்தவர்கள் யாராவது இருக்காங்களா? புளியங்காவை பூவில் அடிச்சா புளி விழுகுமா? எதுல தான் அடிக்கணும்? கல்லால் எரிகிறார்கள், அது பழத்தை தருகிறது. இதை போலதான் மென்மையாக, அதுல என்ன அடிச்சாலும் நம்ம நடக்கிறது மென்மையா நடக்கணும். அல்லாமா சாதி சக்கராத் ஹால்ல படுத்திருக்கிறாங்க. அல்லாமா சாதி சக்கராத் ஹால்ல படுத்திருக்கும் போது ஒருத்தர் போய் கேட்கிறாரு, எனக்கு வாழ்றதுக்கு ஏதாவது ஒரு உபதேசம் சொல்லுங்களேன்னு கேட்கிறாரு. 80-85 வயசு சாதி சொன்னாரு, வாயை திறந்து காட்டி ஏன் வாய் மாதிரி வாழ்ந்துக்கோ போன்னாரு. வந்தவருக்கு புரியல. வாய் மாதிரி வாழ்ந்துக்கோண்டா வாழலாம், வாய் மாதிரி வாழ்ந்துக்கோன்னு சொல்றாரு, வாய் என்ன புரியல. அப்ப சாதிட்ட கேட்டாங்களா, வாய் மாதிரிண்டா புரியலையே. சாதி சொன்னார், தாய்மார்களே, உங்க பயான் இந்த பயானை விட பெருசா போயிட்டு இருக்கு இல்லையா? நீங்க ஸ்பீக்கர் ஆன் பண்ணா நாங்க ஆஃப் பண்ணிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாமா சாதி சொன்னார்கள், 25 வயசுக்கு முன்னாடி என்னை பார்த்திருக்கியான்னு கேட்டாங்க. வந்தவர் சொன்னார், பார்த்திருக்கிறேனே, எனக்கு எவ்வளவு அழகான பற்கள் இருந்தது, சிரித்தால் அவ்வளவு ஆனந்தமாய் இருக்கும்.
அந்த பல்லெல்லாம் இப்ப இருக்கான்னு கேட்டாரு சாதி. இல்ல ஒரு பல்லு கூட இல்ல, எல்லாம் காணாம போயிடுச்சு. ஆனா அன்னைக்கு பல்லுக்கு பக்கத்தில் இருந்த நாவு அன்னைக்கு இருந்துச்சு, இன்னைக்கு இருக்கான்னு வாயை திறந்து காட்டினாரு. ஆமா இருக்கு. சாதி சொன்னார்கள், கடினமாக இருந்த பல் காணாமல் போனது, மென்மையாக இருக்கிற நாவு இன்றைக்கும் இருக்கிறது. கடினம் காணாமல் போகும், மென்மை என்றைக்கும் வாழும். மரம் நிறைய பாடம் சொல்லும். அந்த மரங்களில் நீங்கள் சந்தன மரமாய் மாற வேண்டும். உரச உரச பயன், உரச உரச. சந்தன மரத்திற்கு மனம் இருப்பதை போன்று எங்க வீட்டுக்கு அஜரத் வரணும், எங்க மஹல்லாவுக்கு அஜரத் வரணும், எங்கள்கிட்ட அஜரத் இருக்கணும் என்று சந்தன மரமாய், மரத்திலும் சந்தன மரமாய் வாழ வேண்டும். நீங்கள் மரங்களாய் சமூகத்திற்கு சென்று பலன் தாருங்கள். இரண்டாவதாக என்ன, 5 நிமிஷம் இருக்கு, 2 விஷயத்தை சொல்லணும், சொல்லிடுவேன், பயப்பட வேணாம். இங்கே ஹாஃபில்கள் பட்டம் பெறுகிறார்கள் 3 பேர்கள். இவங்க சாதனையாளர்கள். குர்ஆனை பொறுத்தவரை ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, அதானே, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. இவர்கள் என்ன ஓதி இருக்கிறார்கள் தெரியுமா? வார்த்தைக்கு அல்ல, எழுத்துக்கு 10 நன்மை. இவர்கள் காலையில் 4 மணிக்கு எழுகிறார்கள், இரவு 10 மணிக்கு படுக்கிறார்கள். எவ்வளவு நேரம் இடையில இருக்கு? 18 மணி நேரம். அதுல 8 மணி நேரத்தை விளையாடுவதற்கு, உறங்குவதற்கு, சாப்பிடுவதற்கு வைத்துக் கொள்ளுங்கள். 10 மணி நேரம், ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் ஓதுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, 1 மணி நேரத்தில் 3 ஜுசு முடிக்கலாம். 20 நிமிஷம் தான் ஒரு ஜுசுக்கு. அப்ப 10 மணி நேரத்தில் எத்தனை ஜுசு? எத்தனை ஜுசு? 1 மணி நேரத்துக்கு 3 ஜுசுன்னா 10 மணி நேரத்திற்கு 30 ஜுசு. எழுத்து வடிவத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு குர்ஆன் முடித்திருக்கிறார்கள். 3 வருடம் ஓதி இருக்கிறார்கள். 1000 குர்ஆன் முடித்தவர்களுக்கு இன்றைக்கு பாராட்டு விழா. எழுத்து வடிவத்தில் 1000 குர்ஆன், 3000 குர்ஆனை முடித்துவிட்டு ஒன்றும் தெரியாதவர்களை போன்று அமர்ந்திருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். உண்மையில் பாராட்டப்பட வேண்டியவர்கள். அடுத்து நிக்காஹின் மஜ்லிஸ் நடக்க போகிறது. இந்த மணாளர் ஆலிம் பெருந்தகை இல்லையா? உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களும் கணவனிடத்தில் என்ன எதிர்பார்ப்பார்கள் தெரியுமா? 4 பேர் இருக்கிற சபையில் என்னை மதிக்க வேண்டும் என்று. 4 பேர் இருக்கிற சபையில். ஆனா எல்லா ஆம்பளைகளுக்கும் ஒரு பழக்கம் இருக்கு, 4 பேர் இருக்கும் போதுதான் பொண்டாட்டிய இலக்காரமா பார்ப்பான் இல்லையா? இந்த நிலை இல்லாமல் மதிக்க வேண்டும். எல்லா ஆண்களும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். டே, உங்க அம்மாவை மறந்துடாதடா, உங்க அம்மாவை மறந்துடாதடா, 10 மாசம் பெத்தவ. ஆனா தாய்மார்களே, உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எப்பொழுதும் பிள்ளைகளுக்கு தகப்பனின் பெருமையை சொல்லிக் கொடுங்கள். டே, நான் வயிற்றுல பெத்த எடுத்திருக்கேன்டா, 10 மாசம் உன்னை வயிற்றுல பெத்தவன்டா. ஆனா ஓ தகப்பன் அப்படி இல்லடா, என்னையும் உன்னையும் தலையில் சுமக்கிறார். மனைவி வயிற்றில் சுமக்கிறாள், ஆனால் கணவன் மனைவியையும் பிள்ளைகளையும் தலையில் சுமக்கிறான். சம்பாதிக்கிறது ஃபுல்லா யாருக்கு? மனைவி மக்கள், மனைவி மக்கள். தனக்கு ஆம்பளை என்ன தெரியுமா சேர்த்து வச்சுக்குவான்? நம்ம சையத் இப்ராஹிம் ஆஜியாட்டம் கேட்டு பாருங்க, உங்களுக்குன்னு என்ன சேர்த்து வச்சிருக்கீங்க? சுகர் ஒரு 180 இல்லையா? கொலஸ்ட்ரால், சுகர் 350, கொலஸ்ட்ரால் ஒரு 180, நிறைய இப்படி பிரஷர் ஒரு 170, இப்படி வரிசையா சேர்த்து வச்சிருப்பாங்க. ஆனா சம்பாதிக்கிறதெல்லாம் யாருக்கு? பிள்ளைகளுக்காக. தாய்மார்களே சொல்லுங்கள், உன் தகப்பனின் கஷ்டத்தில் உருவாகிறோம், தகப்பனை மறந்து விடாதே என்று சொல்லுங்கள். ஆனால் இன்றைக்கு நம் சமூகத்தில் நடப்பது என்ன தெரியுமா? பிள்ளைகளை அழைத்து தாய்மார்கள் சொல்லுகிறார்கள். தாராபுர தாய்மார்களை சொல்லவில்லை, நான் மற்ற ஊரை சொல்லுகிறேன். என்ன சொல்றாங்க தெரியுமா? கொப்பனை நம்பாத, அது லூசு, அது பேச்சை கேட்டா நீ விளங்க மாட்டடா. ஒரு காலத்திலையும் அப்பனை நம்பாத, ஒரு காலத்திலும் சொல்லாதீர்கள். இதன் விளைவு என்ன தெரியுமா? 60 வயதுல தகப்பன்ட்ட பேசுறது இல்ல, பேசாத பிள்ளைகள் இன்றைக்கு சமூகத்திற்கு கிடைத்திருக்கிற சாபமா வரமா? பிள்ளைகளை முன்னால் அமர்ந்து சொல்லுங்கள் தாய்மார்களே, உன் தகப்பன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லுங்கள். தகப்பனின் கண்ணியம் வரும், தாயின் கண்ணியம் வரும், ஆசிரியரின் கண்ணியம், 3 இருந்தால் சமூகம் சிறக்கும். அல்லாஹ் இந்த 3 நிகழ்வுகளையும் கபூல் செய்து ஈருலக பாக்கியங்களை நல்குவானாக. வாஹுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.